ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு ஒன்றை சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயிக்கிறவன், வெற்றி பெறுகிறவன், எந்த மனிதன் வெற்றி அடைகிறானோ அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஜெயத்துக்கும் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த முதலாம் திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, நீ ஜெயிச்சா, நீ ஜெயம் எடுத்தா, ஜெயிக்கிறவர்களுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை நான் தருவேன், புசிக்க கொடுப்பேன். நம்முடைய வாழ்க்கையையும் இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளணும். என்னன்னா, நாம் ஜெயிக்கிறவர்களாய்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஜெயிக்கும்படி, வெற்றி சிறக்கும்படி, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். அதுக்கு தான் வசன ஆதாரங்கள் மலை போல அவ்வளவு இருக்கு. நாம தோல்வியை கண்டு அப்படியே பழகிட்டோம். நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கரையான் புத்து கட்டுறதை பார்த்தீங்கன்னா கட்டிக்கொண்டே இருக்கும். நீங்கள் இடிச்சு போட்டாலும் கட்டும். சின்ன ஜந்து தான், ஒரு சின்ன அளவு தான், ஒரு கூட்டம். அது தன் வீட்டை கட்டுவதற்கு அது பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும். ஜெயிக்கிறது, அது கட்டி அது ஜெயிக்கிறது. மனிதன் என்னதான் அதை இடிச்சு போட்டாலும் அந்த கூட்டை அதை கட்டுறதை நிறுத்துறதே இல்லை, கட்டி கொண்டே இருக்கும். பெர்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான இந்த மிருகம் ஒன்று இருக்கு. கீரி, அந்த குடும்பத்தை சார்ந்த கீரி குடும்பத்தை சார்ந்தது பெர்சர் அப்படின்வாங்க. இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தகசு தோல் அப்படின்னு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தில் மேலே வைக்கும்படி தகசு தோலினால் அப்படின்னு இருக்குல்ல, அது இந்த பெர்சர் அனிமலுடைய, பெர்சர் என்கிற அந்த மிருகத்தினுடைய தோல். இந்த மிருகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பெர்சரை குறித்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, ஒரு நீரோடை இல்லைன்னா ஒரு ஆறு, ஒரு காட்டு பகுதியில் நீரோட்டம் இருந்த ஒரு சிறிய நீரோடை. இது என்ன பண்ணோம்னா, அந்த நீரோடைக்கு நடுவில் ஒரு டேமை கட்டும். மனுஷன் இன்னைக்கு டேமை கட்டினா வெள்ளம் வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடுது. இது அப்படி இல்லை. இது டேம் கட்டினா நிற்கும். இது என்ன பண்ணும், தண்ணியை தேக்கி வைக்காது. தண்ணி போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சைடில் வரக்கூடிய மீன்களை தேக்கி வைக்கும். அந்த மீன்களை தேக்கி வைக்கிறது தான் ஒரு அழகான ஒரு டேம் போன்ற அமைப்பு. மரத்தை உடைச்சி, மரத்தை கடிச்சு எடுத்துட்டு வந்து அழகாக அதை வேலி அடைச்சி தண்ணி மட்டும் போக பண்ணோம், மீன்களை அடைச்சி வச்சிடும். இது இந்த பெர்சர் என்கிற மிருகத்தினுடைய தன்மை. அந்த மிருகத்தை பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும்.
எப்படி கீரியை பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோடைய திறமை அதிகம். அதை நீர்நாயின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேர்ட்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் அவ்வளோ அழகா அது வாழும். உள்ளே இருந்து மீன்களை பிடித்து சாப்பிடும். ஆனால் அந்த டேம் அழகாக செய்து ஒருவேளை வெள்ளம் அதிகமாக வந்து அந்த டேம் அது கட்டியிருக்கிற அந்த தடுப்பணை அது உடைத்தாலும் இது மறுபடியும் கட்டும். அதுதான் ஜெயிக்கிறது. அது ஜெயிக்கிறது. அதுக்கு தெரிஞ்சதை வச்சு அதை கட்டி அது தன்னுடைய எல்லைகளுக்குள்ளே ஜெயத்தை கம்பீரமாய் நிற்கிறது. நமக்கு ஆண்டவர் பல ஜெயத்தை வாக்குத்தத்தங்களை வசனங்களை உறுதிப்படுத்தி நமக்கு தந்திருந்தாலும் நடக்கிற காரியங்களை சூழ்நிலைகளை பிசாசுடைய தந்திரங்களை பிரச்சனைகளை போராட்டங்களை பார்த்து நாம் சோர்ந்து போயிடுறோம். தேவ சமூகத்தில் ஜெயிப்பதற்கான வழி நமக்கு தெரியாமல் இருப்பதை போல மங்கி போயிடுறோம். அதனால தான் பவுல் அழகாக சொல்கிறார். கொலோசியர் 1:27 ரொம்ப மேன்மையாக ஒரு காரியத்தை சொல்வார். இயேசுவானவர் உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கையாக இருப்பது தான் அந்த ரகசியம். இந்த ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு அதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். என்னன்னா, இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் இந்த ரகசியத்தை சொல்லி தரணும்? இயேசு என் கூட இருக்கிறது தெரியாதா? இயேசு என் கூட இருக்கிறது எனக்கு என்ன தெரியாமலையா இருக்கு? அவர் தான் என் கூட இருக்காருல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசு நம்ம கூட இருப்பது சூழ்நிலைகள் வித்தியாசமாக வரும்போது மறந்துடுறோம். நம்ம மட்டும் இல்லை, சீசன்லாம் அப்படிதான். பேதுரு இயேசுவோடு கூட தான் நடந்தான். கடல்ல இயேசு வர்றாரு. நானும் நடக்கட்டுமான்னு கேட்குறான். பாப்பா அப்படின்றாரு. பேதுரு எழுப்பி கொஞ்சம் தூரம் கடல்ல நடக்கிறாரு. சூழ்நிலையை பார்த்தாரு, அமுங்கிட்ட. கூட தான் இயேசு இருக்கிறார். ஆனால் ஏன் சூழ்நிலையை பார்த்து அமுங்கினாரு அப்படின்னா, சூழ்நிலையில் உண்டான நெருக்கடிகள், அந்த பயங்கள் அவரை அமிழ்த்து விட்டது. ஒரு சமயம் நான் எங்கள் திருச்சபையில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இயேசு நமக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த அன்பு ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளணும். நாம் அப்படி இருந்தாதான் கர்த்தர் நமக்கு பெரிய நன்மைகளை காரியங்களை செய்கிறதை பார்க்க முடியும். அந்த செய்தியினுடைய சாராம்சம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் பெருகி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி இருந்தாதான் அவர் நம்ம கூட இருப்பார். நம்மளை கைவிட மாட்டார். நம்ம கூட இருந்து அழகாக வழி நடத்துவார். அவர் நம்ம கூட இருக்கிறது அப்போ தான் நம்ம ருசிக்க முடியும். அதை ருசிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நல்லா ஜெபிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அவர் நம்மோடு கூட இருக்கிறத ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தணும். இந்த செய்தியை சொல்லி முடிச்சாச்சு. முடிச்ச உடனே ஒரு சகோதரி என்கிட்ட வந்து, நீங்கள் எப்படி இயேசு கூட இருக்கணும்னு சொல்லுவீங்க? நான் ரட்சிக்கப்பட்டப்ப எனக்குள்ளே வந்துட்டார்ல, அப்புறம் எப்படி ஒரு வெளில போவார்? நான் ரட்சிக்கப்பட்டப்ப இயேசு என் இருதயத்தில் வந்து உட்காந்துட்டார். அவருக்கு நான் பெருசாக ஒரு சிங்காசனம் போட்டு உட்கார வச்சுட்டேன். அவர் போக மாட்டார், என் கூட தான் இருப்பார். அடிக்கடி நீங்கள் இதை சொல்கிறீங்க, இயேசு நமக்குள்ளே இருக்கணும்னு. ஏன் எனக்குள்ளே இல்லையா? அவர் எங்கே போனார்? அங்கே தான் இருக்கார். அப்போ நமக்கு இந்த கேள்வி இருக்கும்ல. நிறைய பேருக்கு இப்போ இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு கூட இந்த கேள்வி இருக்கும். ரட்சிக்கப்பட்டப்ப இயேசு வந்துட்டார்ப்பா, அப்புறம் என்னப்பா?
இயேசு கூட இருக்கணும்ன்றீங்க. அவர் தான் கூட தான் இருக்காருல்ல. எங்கேயோ வெளில போயிட்டாரு, அவர் நம்ம கூட தான் இருக்கார். அவர் எங்கே வெளில போனார் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவருடைய திருவசனம் என்ன தெரியுமா சொல்லுது? முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ ஒரு மனிதன் என்ன பண்ணணுமா? முடிவு பரிந்த நிலை நிற்கணுமா. எப்போ வேணாலும் பாவம் நமக்குள்ள பிரவேசித்து தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவை கெடுத்துரும். அந்த பேசுன அந்த சகோதரி இருக்குல்ல, அந்த சகோதரிகிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? பிரதர், நமக்கு தான் ஜெபிக்க நேரம் இருக்கு. நேரமே இல்லை. நேரம் கிடைக்கும் போது அப்படியே ஏசப்பா 2 வார்த்தை பார்த்து பேசிட்டு அப்படியே நான் போயிடுவேன். சரி, 2 வார்த்தை நீங்கள் பேசிட்டு போகிறீங்க, அப்புறம் பைபிள் படிப்பீங்களா? ஆமாம், நேரம் கிடைக்கும் போது அப்படியே மொபைல் எடுத்துகிட்டு போவேன். வேலையில் நேரம் கிடைக்கும் போது அப்படி பைபிளை வாசிக்குவேன். நல்லதாக இருக்குது. எவ்வளோ எத்தனை அதிகாரம் வாசிப்பீங்கன்றதெல்லாம் இல்லை. ஒரு வசனமோ 2 வசனமோ முடிஞ்சால் வாசிக்கிறது, இல்லைன்னா கிடையாது. அப்புறம் அவங்க சொன்ன இன்னொரு கதை தான் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு, சிரிப்பாக வர வச்சுது. அந்த அம்மா கேட்ட கேள்விக்கும் அந்த அம்மா சொன்ன பதிலுக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கு இயேசு கூட இல்லை என்பது. என்னன்னா, ராத்திரி தூக்கம் வரலனா 11 மணிக்கு தூங்க போவாங்களாம் அந்த அம்மா. தூக்கம் வரலனா ஒரு சிடி, பாட்டு சிடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம், பென்ட்ரைவில் வச்சுருக்காங்களாம். அதை போட்டு கேட்பாங்களாம். அது என்ன பாட்டு? நான் ஆர்வமாக அந்த கிறிஸ்துவ பாட்டா, என்னென்ன பாட்டெலாம் சிஸ்டர் சாரல் வச்சு பாட்டா? அட நீங்கள் வேறு பாஸ்டர், இந்த சினிமா பாட்டெல்லாம் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், பழைய காலத்து எம்ஜிஆர் சிவாஜி பாட்டெல்லாம். அப்படியே கேட்டேன்னா மெய் மறந்து தூங்கிடுவேன். நான் கேட்குறேன், ஜெபிக்கவும் மாட்டேன், வேதம் வாசிக்கவும் மாட்டேன், நீ ராத்திரி தூங்குறதுக்கு உனக்கு தாலாட்டு பாடுறதுக்கு சினிமா பாடல்களை வச்சிருப்ப. ஆனால் இயேசு உனக்குள்ளே இருக்கிறாரா உறுதிப்படுத்துன்னு சொன்னால் மட்டும் கோவம் வந்துடும். அதை விட இன்னொரு ஹைலைட்டு என்ன தெரியுமா? நீங்கள் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது சொல்லிடுறீங்க முன்னாடியே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சொல்லுங்க. ஆனால் அப்படி ஆண்டவர் உங்ககிட்ட வந்து சொன்னா, என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி பிரச்சனை ஆக போகுது, என் பிள்ளை அந்த பிள்ளைக்கு ஏதோ விபத்து நடக்க போது ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதில் கரெக்டு, சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட வந்து சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அது நம்ம பொண்ணு தான், அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். இப்போ என்ன கொஞ்சம் ஒரு ஃபுல்லாக உள்ளே இறக்கிட்டு தான் இருக்கும். அது சபைக்கெல்லாம் வரும், ஆனால் கொஞ்சோடு குடிச்சிக்கும். சபைக்கெல்லாம் வரும், ஊரெல்லாம் சுத்தம். சபைக்கெல்லாம் வரும், மாதத்தில் ஒரு தடவை சபைக்கு வரும். அப்படி இப்படி எங்கேயாவது சுற்றி பெறாஞ்சிட்டு வரும். அதனால் அதை கண்டுக்காதீங்க ஆண்டவரே, நம்ம பொண்ணு தான், நம்ம சபைக்கு தானே வருது, அதனால் அதை அப்படியே லிபரலாக விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லணுமா? எப்படி இருக்கு பாருங்க. இயேசு உனக்குள்ள இருந்தால் தான் ஆசீர்வாதம் சொன்னதுக்கு அவங்க சொல்கிற காரியத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்படியும் இந்த கடைசி நாட்களில் இப்படியும் சில விசுவாசிகள் இருப்பார்கள், இருக்கத்தான் செய்கிறார்கள். அதில் இன்னும் ஒரு படி சிலர் சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் ஏன் பிரதர் எடுக்கல? ஐயையோ பாஸ், உங்களுக்கு தெரியாதா? நீங்களாம் திருவந்து கொடுக்குறீங்க, எல்லாம் திருவந்து எடுக்கிறாங்க, நாங்கள் பார்க்குறோம்ல. நாங்கள் எப்படி தெரியுமா? மனதார நீங்கள் அங்கே திருவந்து கொடுக்கும்போதே நாங்கள் மனதில் திருவந்தை வாங்கி வாயில் போட்டுக்குவோம். மனதில்
திராட்சை ரசத்தை வாங்கி குடிச்சிருவோம். நீங்களாம் லிட்டரலாக எடுக்கிறீங்க, அப்படி இல்லை, நாங்கள் ஆவியில் எடுப்போம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏசுனார் சொல்லாததெல்லாம் சபைக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஏண்டா நீ இதை செய்யலைன்னு கேட்டா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி, ஐயோ நான் இப்படி நான் அப்படி. அப்பதான் எனக்கு ஒன்று புரிந்தது, என்னன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஆனா இயேசு எனக்கு வேண்டாம். இயேசு தரக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஆனா இயேசுனார் என்ன பண்ணுவேன்னா எனக்குள்ள வேண்டாம். அப்ப சிலருடைய காரியங்கள் அப்படிதான். அந்த காலகட்டத்துக்கு தேவ சமூகத்துல வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வேலை நடக்கணும், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்றதுக்காக சபைக்குள்ள வரக்கூட ஒன்று இருக்கதான் செய்யுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஏன் கூட்டம் ஒன்று இருக்கு, என்னை முழுவதுமாய் பற்றி கொள்ளுகிற கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு தான் சொல்றாரு, நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். இப்ப 10வது 12வது எக்ஸாம் நடக்குது இல்லை, அது நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவோம், தோற்று போனா பரவாயில்லவா பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவோம். இல்லை, நீ ஜெயிக்கணும். உன்னுடைய அடுத்த கட்ட உயர்வுக்கு போகணும்னா நீ நல்ல மதிப்பெண் பெற்று ஜெயிக்கணும், நல்ல உயர்ந்த நிலையில நீ ஜெயிக்கணும் சொல்றோம்ல. நம்ம அப்படி சொல்றோம்ல, ஜெயிக்கணும். ஜெயம் எப்படி வரும்? நல்ல புக்கை படிக்கணும், அதிகாலையில் எழுப்பி புக்கை படிக்கணும், ராத்திரி தூங்குறது லேட்டாக தூங்க புக்கை படித்து தான் தூங்கணும், மெமரைஸ் பண்ணி வைக்கணும், அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் சொல்கிறோம்ல. உலக பிரகாரமான ஒரு பரீட்சைக்கு 10வதோ 12வதோ ஒரு பப்ளிக், ஒரு நீட்டோ, ஒரு வாட்டோ, ஒரு வேட்டோ, ஒரு கேட்டோ, ஏதாவது ஒன்று படிக்கிறதுக்கு விழுந்து விழுந்து படிச்சு அப்படி உடம்பெல்லாம் ரணமானாலும் பரவாயில்ல, நான் படிக்கிறோம்ல, ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம்ல. உலக பிரகாரமான காரியத்துக்கு இவ்வளோ வைக்கிறாங்களே. இந்தியாவிலேருந்து வெளிநாடு போய் படிக்கணும்னா டக்கு போய் படிச்சிட முடியாது. அதை வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு சில படிப்பு இருக்கு, அந்த படிப்பெல்லாம் படித்தாதான் வெளிநாட்டுக்கு போய் படிக்க முடியும். இந்த நிலைமையெல்லாம் இருக்குல்ல. உலக பிரகாரமாக ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும்னா நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம். பரலோகம் சும்மாவா? பரலோகத்தின் தேவன் சும்மாவா? பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் சும்மாவா? ஆண்டவர் எவ்வளவு பாடுபட்டு அதை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப நமக்கு அதுல ஜெயிக்க சொல்லுகிறார். இந்த ஜெயம் எப்படி வரும்னா, வேத வாசிப்பும் ஜெபம் தான் மையமா இருக்கும். அப்பதான் நமக்கு கர்த்தர் ஆலோசனையை தருவாரு. ஒரு போராட்டம் வருது, ஒரு நெருக்கடி வருதுன்னா அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அதை எப்படி ஜெயிக்கணும், அதில் எப்படி வெற்றி பெற முடியும், அந்த ஜெயத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளணும் சொல்லிக் கொடுப்பார். நம்ம பல நேரத்தில் என்ன நினைப்போம் தெரியுமா, இந்த ஜெயம் எப்படி கிடைக்கும், நான் உலக பிரகாரமாக இதெல்லாம் செஞ்சாலே ஆண்டவர் என்னை மோட்சத்தை கொண்டு போயிடுவார். நிறைய பேருடைய கனவு, நான் என்ன வேணால் செஞ்சுக்கலாம், கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவேன், சப்பான்னு கூப்பிட்டா வந்துடுவார், என்னை காப்பாற்றி கொண்டு போயிடுவார். இப்படி நிறைய பேருடைய காரியங்கள். ஆனால் நமக்கு தெரியாது அவர் எப்போ வருவார், எப்போ போவார்னு. நிறைய பேருடைய காரியங்கள் என்னன்னா, நான் கடைசி நேரத்தில் மனம் திரும்பிடுவேன். வேதத்தில் அப்படி ஒரு மனுஷன் இருந்தான், தன் ஆலயத்தெல்லாம் இடிச்சு பெரிய அளவில் கட்டி நல்ல கோதுமை நெல்மணிகளை கொண்டு வந்து எல்லாத்தையும் நிரப்பி ஆலையில் திராட்சை ரசத்தை ஊற்றி நிரப்பி வச்சுட்டு அப்படி கம்முன்னு அப்படி ஜம்மமாக வந்து உட்காந்து சொல்கிறான், கம்பீரமாக உட்காந்து சொல்கிறான், என் ஆத்மாவே குசித்து கொடி பாரு, அப்பத்துக்கு தேவையானதெல்லாம் இருக்கு, திராட்சை ரசம் அளவில்லாமல் இருக்கு, நீ சந்தோஷமாக குடித்து புசி, அடுத்த அறுவடை வரலாம், செம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது ஒரு சத்தம் கேட்குதா, உடனே இன்றைக்கு ஜீவன் போனால் எங்கடா இருப்ப,
இன்றைக்கும் ஜீவன் போனால் எங்கே இருப்ப? அப்போ நம்முடைய தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை வெற்றியை தரும். தேவனோடு நெருங்கி இருக்கிற வாழ்க்கை ஜெயத்தை தரும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும்போது சபை காது கொடுத்து கேட்கணும். இயேசு உனக்குள்ள வாசமா இருக்கணுன்றத மறந்துடக்கூடாது. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தான் வெற்றி நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். நம்ம கூட இல்லைன்னா ஆண்டவர் வெற்றியை நமக்கு தர முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? என் அறிவு, என் ஆற்றல், என் திறமை, எனக்கு இது இருக்கு, எனக்கு அது இருக்கு, நான் அப்படியே போய் ஸ்டேஜில் 2 பாட்டை பாடிட்டு வந்துட்டேன்னா, 2 பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா, எனக்கு நானும் ஊழியம் தான் செய்கிறேன். ஆனால் என் அறிவு, என் தாளந்தை வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையை வீணா போக்கடிக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடியும். அதில் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த காலவேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறது என்னன்னா, நீ ஆராதிக்கிறதுனாலையோ, நீ போய் மேடையில் நின்று செய்தி கொடுக்கறதுனாலையோ காரியங்கள் அல்ல. நீ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கியா? திரும்பி பார், நீ ஜெயம் பெற்றிருக்கியான்னு பார். உன் தோல்வி எதுலையோ அந்த தோல்வியே நீ மறுபடியும் இருந்தீன்னா நீ ஜெயிக்கல. ஆண்டவர் உன்னை நடத்தல, நீ ஜெயத்தை பெறல. நீ ஓட்ட பந்தயத்தில் ஓடி ஜெயிச்சிட்ட. அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கிறவர் தான் நீ சாம்பியன். தோற்றுட்டினா இந்த சாம்பியன் பதவி உங்ககிட்ட இருக்காது. நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் ஜெயம் பெற்று கொண்டே இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், உற்று கவனித்து பார்க்கணும். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஜெயத்தில் நான் ஓடணும். அவர் தந்திருக்கிற வெற்றியில் நான் ஓடணும். அவர் தந்திருக்கிற வெற்றியை நான் சுதந்திரிக்கணும். பெரிய பெரிய பணக்காரர்கள், பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, வேலை செய்து கொண்டே இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்க சொல்லுவாங்க, இந்த ஸ்தானத்துக்கு வந்து விட்டேன், நம்பர் 1, இதிலிருந்து நான் கீழே இறங்கக்கூடாது. அதை தக்க வைப்பதற்கு இன்னும் நான் என்ன செய்யணும்? அதுதான் 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 அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படி வரணும். நீங்களும் நானும் அப்படி ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் அந்த ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் அப்படி ஜெயிச்சா, பரதீசத்தில் இருக்கிற, பரதீசில நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு பிசிக்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். அதனால நாம தேவ சமூகத்தில் தேவனுடைய ஒத்தாசையோடு ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். உன் தாளந்து திறமையில நீ ஜெயிக்க முடியாது. உன்னுடைய தனிப்பட்ட பலத்தில் நீ ஜெயிக்க முடியாது. அதனால வேதம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலேயே, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். சிலர் நினைக்கிறாங்க, நான் இதெல்லாம் நான் பார்த்தது, நான் அதில் ஈஸியாக வந்துடுவேன். நோ, நெவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபை தான் ஜெயிக்க முடியும். அவரோடு கூட துணை நின்று தான் ஜெயிக்க முடியும். அவரோடு ஓடினா தான் ஜெயிக்க முடியும். அந்த ஜெயத்தை இந்த நாளில் உனக்கு தர கர்த்தர் விரும்புகிறார். தோல்வி அடைந்துட்ட சோர்ந்து போகாத, எழும்பு, மறுபடியும் ஓடு. ஆண்டவர் ஜெயிக்க தருவார். ஆண்டவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் ஜெயிக்கக்கூடிய கிருபையை தருவார். இந்த பேர்ட்ஸர் மிருகம் எப்படி தன் கூட்டை, இந்த நீர்நாய்ன்னு சொல்லுவாங்க, அந்த நீர்நாய் தன்னுடைய எல்லைக்குள்ள ஒரு பெரிய மதில் சுவரை போன்ற ஒன்றை கட்டி தண்ணீருக்குள்ள வருகிற சில மீன்களை அது வசதிக்கேற்றபடி பிடித்து உண்பதற்கு, தனக்கு ஒரு வீட்டையும் கட்டி வைத்துக் கொள்வதற்கு அது பிரயாசப்படும். வெள்ளம் வந்து அதை அடித்து கொண்டு போனாலும் மறுபடியும் அதை கட்டி அது ஜெயத்தோடு கூட வாழும். நாமும் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் தம்முடைய கிருபை நமக்கு இந்த காலவெளி தருவாராக. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலவெளி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதி. தோற்று போயிருக்கிறேன்,
என் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, என் வாழ்க்கையில் தோல்வியாகவே இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நீர் கூட இருக்கிற என்பதை விளங்க பண்ணும். நீர் கூட இருந்தால் ஜெயிச்சிட முடியும் என்பதை வெளிப்படுத்தும். அவர் ஜெயிக்கிறவர்களாய் மாற்றிவிடும். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு மேலும் இருந்து அவர்களை அருமையாய் வழிநடத்துவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.